அரசியலும் ஆன்மீகமும் கலந்தவர் தேவர். ஒருவேளை அரசியல் கலக்காமல் இருந்தால் தேவர் மற்றுமொரு விவேகானந்தராக இருந்திருப்பார் என்று சொல்வார்கள். அதேபோல் அரசியல் கலக்காமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியர் கிடைத்திருப்பார். ஆசிரியர் பணியில் இருந்து ஓய்வு பெற்று அரசியலிலே இன்றைக்கு கால் பதித்து நான் மாணவர்களுக்கு மட்டுமல்ல இந்த மக்களுக்கும் ஆசிரியர் என்று எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேனாள் அமைச்சர், 3 முறை இந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் சே. ராசு அவர்களை தலைமுறை ஆற்றுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். இந்த இனிய மாலை வேளையில் எனக்கு முன்பாக வரவேற்புரையாற்றிய நம் சீனிவாசன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த விழாவை ஒரு நல்ல நாளில் நடத்த வேண்டும், அதுவும் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்துவது யார் என்றால் மாமன்னர் பூலித்தேவருடைய அமைப்பைச் சேர்ந்த அன்பு சகோதரர் செல்வத்தேவர் அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்தவர்கள். இந்த நேரத்தில் ஒரு கருத்தையும் அவர்கள் சொன்னார்கள். இன்று மாமன்னர் பூலித்தேவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்கப்பட்ட நாள் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதில் எனக்கு என்ன ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், 2016 சட்டமன்ற தேர்தல் முடிந்து 2வது முறை நான் வெற்றி பெற்ற பிறகு எங்களை எல்லாம் நாட்டிற்கு அடையாளம் காட்டி அரசியலில் ஒரு அடையாளத்தை கொடுத்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை இந்த மாவட்டத்திற்கு அமைச்சராக இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பும் எப்படிப்பட்ட வாய்ப்பாக கொடுத்தார்கள் என்று சொன்னால், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் நமது தூத்துக்குடி மாவட்டம்தான் அதிகமான விடுதலை போராட்ட வீரர்களை, தியாக சீலர்களை, மொழிகாத்த சீலர்களை பெற்ற மண் என்பது நம் அனைவருக்கும் தெரியும், நாட்டிற்கும் தெரியும். அதை மனதில் வைத்தோ என்னவோ என அந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற, அந்த தலைவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுகின்ற, அந்த தலைவர்களுக்கு விழாக்கள் எடுக்கின்ற, தலைவர்களுக்கு போற்றி பாதுகாக்கக்கூடிய அந்த துறையை எனக்கு வழங்கினார்கள். மே மாதம் 2016 தேர்தல் முடிந்து சட்டமன்றத்தில் நாங்கள் சென்று அமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் கூட்டத்தொடர் சட்டமன்றத்தில் நடைபெறுகின்றது. அதில் இங்கே நெற்கட்டுஞ்செவல் பூலித்தேவனுடைய அரண்மனை அமைந்திருக்கின்றது. இங்கே நமக்கு அருகாமையில் உள்ள நெற்கட்டுஞ்செவல், அது வாசனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றது. அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வெற்றி பெற்று வந்த பிறகு என்னிடம் ஒரு கடிதத்தை தருகிறார். தேர்தல் நேரத்தில் நான் அந்த மக்களிடம் வாக்கு கொடுத்து வாக்கு கேட்டேன். அந்த தேர்தலுக்கு போகும்போது கருப்பு கொடி கட்டி அந்த மக்கள்லாம் புறக்கணித்தார்கள் தேர்தலை. நீங்கள் இதற்கு உத்தரவாதம் அளித்தால், இங்கே இருந்த மாமன்னர் பூலித்தேவருக்கு அரசு விழா அறிவிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நீங்கள் அளித்தால்தான் ஊருக்குள் வர வேண்டும், வாக்கு கேட்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னார்கள் என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி நானும் வாக்கு கொடுத்தேன். அந்த மக்களை என்னை வெற்றி பெற வைத்தார்கள். அந்த வாய்ப்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த துறை அமைச்சராக நானும் பதவி எடுத்து கிட்டத்தட்ட 10 நாட்கள், 2 வாரம் கூட ஆகலை. ஒன்று அந்த கடிதத்தை என்னிடம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தை நான் படித்து விட்டு நான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களுக்கு அருகிலே அவருக்கு நேராக பின்னால் இருக்கையில் அமர்கின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது. உடனடியாக எழுந்து அந்த கடிதத்தை அம்மாவோடு கொடுத்தேன். அவர்கள் படித்து பார்த்தவுடன் அடுத்து சொன்ன வார்த்தை, நீங்கள் தானே இந்த துறைக்கு அமைச்சர், என்னிடம் ஏன் கொடுக்கின்றீர்கள், நீங்களே இன்றே அறிவிங்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிட்ட அருமையான நாள். வாழ்க்கையில் சட்டமன்ற உறுப்பினராக பெருசல்ல, அமைச்சரானது அமைச்சர் பதவி வரும்போது இன்றைக்கி முதல்ல ஆளுங்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். 2வது முறை அமைச்சராக ஆளுங்கட்சியாக இருந்தோம், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சியாக இருக்கும். ஆக பதவி என்பது அரசியலில் வரும் போகும். அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், பதவி என்பது தோளிலே போடக்கூடிய துண்டை போல, துண்டை போகும் எடுத்து கீழே போட்டுடலாம். ஆனால் அந்த அளவிற்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததை நான் என் வாழ்நாளில் பெரும் பேராக கருதி அந்த கோப்பில் கையெழுத்திடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த நாளில்
அன்பு சகோதரர் செல்வத்தேவர் அவர்களும் இந்த விழாவுக்கு கதாநாயகன் சொன்னால் இன்றைக்கி அன்பு சகோதரர் அண்ணாச்சி கருத்தப்பாண்டியன் தான். அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். என்று சொன்னால் திருவள்ளுவர் மன்றத்தை எனக்கு தெரிந்து கோவில்பட்டியில் 50 ஆண்டுகள் தாண்டிச்சு நினைக்கிறேன். தாண்டிச்சு 53 பொன் விழாவை தாண்டி நானும் என்ன 12 வருஷம் போயிட்டுருக்கேன். இந்த முருக சரஸ்வதி, இங்கே உள்ள சம்பத்குமார், இங்கே உள்ளவங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். திருமலை முத்துக்குமார் சாமி, நம் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் நாங்கள் எனக்கு முன்னால் திருமலை முத்துக்குமார் சாமி, இவர் சம்பத்குமார் வர இப்போ சொல்லும்போது என்னை விழிக்கும்போது சொன்ன அரசியல் இல்லாட்ட நிச்சயமாக உங்களோட திருவள்ளுவர் மன்றத்தில் சேர்ந்திருப்போம். அந்த அளவிற்கு, ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் ஒரு 12 வருஷமாக நான் தொடர்ந்து போயிட்டுருக்கேன். அந்த அளவிற்கு ஒரு 53 ஆண்டுகளாக திருவள்ளுவர் மன்றத்தை தொடங்கி அரை நூற்றாண்டை தாண்டி நடத்துகின்ற ஒரே பெருமைமிக்க ஊர் என்று சொன்னால் அது கோவில்பட்டி என்பதை நான் அதையும் பதிவு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு சிறப்பாக அந்த பணியை செய்து ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றுகின்ற, தொழில் ரீதியாக ஒப்பந்ததாரராக இடையிடையே நடுவில் அந்த பணியும் செய்து, அதற்கு பிறகு எழுத்தாளராக அதை யாரை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால் என்றைக்கு மக்களால் போற்றக்கூடிய மகத்தான தலைவர்கள் இந்த நாட்டில் பிறப்பது அரிது. எத்தனையோ தலைவர்கள் பிறப்பார்கள், மறைவார்கள். அவர்கள் வரலாற்றில் இடம்பெறுவது என்பது அரிதான செயல். அப்படிப்பட்ட நிலை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் தெய்வத்தன்மை உடையவர்களுக்குத்தான் காலத்தால் அழியாத இடத்தை பெறுவார்கள். அப்படி தெய்வத்தன்மை அடைந்து காலத்தால் அழியாத இடத்தை பெற்றவர் யார் என்று சொன்னால் தேசியத்தின் தெய்வீகத்தையும் 2 கண்களாக போற்றி வாழ்ந்த தெய்வீக திருமகன் தேவர் திருமகனார் என்பதை யாராலும் மறக்க முடியாது. என்று சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் ஆளாவிட்டாலும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவரை அரிச்சலாக எனக்கு கூட தெரியும் அவர் மறைகின்ற காலத்தில். அதற்கு பிறகு அவருடைய வரலாற்றுகளை சட்டமன்றத்தில் போனால் இன்றைக்கும் எத்தனை சட்டமன்றம் கூட, நானும் தொடர்ந்து 3 சட்டமன்றத்துக்கு போயிட்டேன். அந்த சட்டமன்றத்தில் பேசுகின்றவர்கள் தமிழகத்தில் சில குறிப்பிட்ட தலைவர்களை அங்கே பதிவு வைத்து தான் பேசுவார்கள். அப்படி தவறாமல் எந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒருவரை தவறாமல் பதிவு வைத்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது தேவர் திருமகனுக்குத்தான் அந்த பெருமை உண்டு. ஏன்னு சொன்னால் மற்ற தலைவர்களை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அவருடைய வெறுப்பு வரும். இப்போ நாங்கள் என்ன எங்கள் தலைவர்களை பேசுவோம், திமுககாரங்கன்னா அவங்கள பற்றி பேசுவாங்க. ஆனால் அனைத்து சட்டமன்றங்களும் உறுப்பினர்களும் ஒரே ஒரு தலைவரை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமை ஒரே தலைவர் தேவர் திருமகனாருக்கு மட்டும் உண்டு. அப்படிப்பட்டவர் காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷம் தமிழகத்திற்கு சொல்லப்போனால் இன்னும் தேசியத்திற்கு ஒரு மனிதனுடைய பண்புகள் இருக்கும். ஒரு மனிதர் பிறந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பண்புகள் இருக்கும். அது குறிப்பிட்ட 1-2 பண்புகளை நல்ல பண்புகளை நம்ம சொல்ல முடியும். ஆனால் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனை எடுத்துக்கொண்டால் வீரம், விவேகம், மனிதநேயம், மத நல்லிணக்கம், ஆன்மீகம், அரசியல், பண்பாளர், வெற்றியாளர். அரசியலில் இன்றைக்கி தேர்தல் போகிற போக்கு, இன்றைக்கி மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது எவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேர்தலுக்கு களத்தில் நின்று களத்திற்கே செல்லாமல் மக்களை சந்திக்காமல் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் உண்டு என்றால் அது பசுமன் தேசியத்து. அன்றைக்கி வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டு மக்களை சந்திப்பதற்கு கூட தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் மக்களை சந்திக்காமலே தமிழகத்தில் முதலாக தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது தெய்வீக திருமகன் தேவர் பெருமகனார் அவர்கள். அந்த வகையில் அவர் ஒரு வெற்றியாளர், நெறியாளர். அடுத்து பொலிவு. ஒரு மனிதனுக்கு தோற்றம் மிக முக்கியம். அது இயற்கையாகவே ஆண்டவனுடைய அருள் கொடையாக இன்றைக்கு ஒரு கம்பீரமான தோற்றம் என்று ஒன்று சொன்னால் அந்த கம்பீரத்துக்கு பெயர் பெற்றவர் என்று சொன்னால் அவரும் தேவர் திருமகன் தான். அந்த தோற்றம், பொலிவு, கண்டிப்பு, ஆக இத்தனை பண்புகளும் இத்தனை குணங்களும் ஒரு மனிதனுக்கு அமையப்பெற்றால் நிச்சயமாக ஒரு தெய்வ பிறவி, தெய்வத்தன்மை கொண்டவர் என்பதுதான் நடைமுறைகளை நாம் பார்க்கின்ற நிலைமை. இந்த வகையில் இத்தனை சிறப்புகளும் ஒருவர் பெற்றவர் என்று சொன்னால் அவர் தான் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன். அவருக்கு பெருமை சேர்க்கின்ற நல்ல தலைப்பாக தமிழ் சிங்கம் பசும்பொன் தங்கம் அநேகமாக நம்ம வேலன் ராமூர்த்தி வந்திருக்காரு. ஒரு படத்துக்கு கூட ஒரு டைட்டில் வச்சுருவார்னு நினைக்கிறேன். இந்த இன்றைக்கி அவர் அன்பு சோதர் கருத்தப்பாண்டி அவர்கள் இருந்தது தேவர் பெருமானை பெருமைப்படுத்தியது ஒரு நிகழ்வு என்று சொன்னால் நிச்சயமாக தேவர் பெருமானுடைய திரைப்படம் அந்த இயக்குனராக தயாரிப்பாளர் இப்போ பேசினேன். அந்த படம் எப்போ எல்லாம் முடிச்சிங்களா, போஸ்ட் ப்ரொடக்ஷன்? ஏன்னா எனக்கு சினிமாவை பற்றி எல்லாம் தெரியும். ஏன்னா அந்த துறையை நான் சேர்ந்து பார்த்தேன். பல படங்கள் வெளியிடாமல் தடை இருக்கிற நேரத்தில் அந்த தடையை நீக்கி
இந்த படம் வெளியிடுறதுக்கெல்லாம் என்னென்ன நடைமுறைன்னு தயாரிப்பாளர் சங்கம் மற்ற இயக்குனர் சங்கம்லாம் என்னை வந்து பார்ப்பாங்க. அந்த வகையில் அவங்களோட தொடர்பு உண்டு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சான்னு கேட்டால் அதெல்லாம் முடிஞ்சு இனிமேல் சர்டிஃபிகேஷன் ஒன்று தான் பாக்கி. சென்சார் தானே, சென்சார் வந்து இதில் கையே வைக்க முடியாது. ஏன்னா படம் யாருடைய படம்? தேவர் திருமணனுடைய படம். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சென்சார் உடனடியாக நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கேட்காங்களோ அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நிச்சயமாக அந்த சான்றிதழ் விரைவில் கிடைத்து அக்டோபர் 30 தெய்வ திருமணம் தேவர் திருமணனுடைய பிறந்த நாளில் அந்த திரைப்படம் திரைக்கு வருகின்றது என்ற கருத்தை இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக நான் பேசுகின்ற நேரத்தில் அந்த கருத்தை சொன்னார்கள். அப்படி பன்முக சிறப்பு கொண்டவர்களை அழைத்து இந்த விழா நடைபெறுகின்றது. அதில் யாருன்னா அவர் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வரும்போது சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோன்ட்டு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை, எந்த கிழமை வச்சாலும் என்ன பணியாக இருந்தாலும் இதில் நீங்கள் அழைப்பது பெருமை இல்லை, கலந்து கொண்டால் எங்களுக்கு சிறப்பு, எங்களுக்கு பெருமை என்ற வகையில் அவருக்கு நான் நன்றி சொன்னேன். செல்வத்தேவரும் அவர் எனக்கு அன்பு நண்பர். இங்கே அன்பு சகோதர கருத்தை பண்ணலாம் அன்றைக்கி இல்லத்துக்கு வந்தாங்க. வந்த நேரத்தில் அழைத்தது சொன்னாங்க, உங்கள் தலைமை உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவது வாழ்நாளில் எனக்கு கிடைத்த பேராக பெருமையாக நான் கருதுகின்றேன். இந்த நேரத்தில் நம்ம பல்வேறு நண்பர்களை இப்பொழுது தான் அனைத்து மறவர் நல கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் விஜயகுமார் அவர்களை சமீபத்தில் தான் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம். என்னை பொறுத்தளவில் அனைத்து மறவர் நல கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் அல்ல, அனைத்து மக்கள் நல கூட்டமைப்புடைய தலைவராக அவரை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா பல விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி பல விஷயங்களை அவரோடு நான் கற்றுக்கொண்டேன், பேசிகிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், அவருடைய மைத்துனர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்றார். நாங்கள் இருந்த காலத்தில் பல்வேறு புத்தகங்களை தமிழகம் முழுவதும் உள்ள நூலகங்களில் அந்த புத்தகங்களை இடம்பெற செய்தோம். இந்த மாதிரி நூல் வெளியிட்டு போனால் அந்த புத்தகங்களுடைய தன்மையை கருதி அது நிச்சயமாக அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். இன்றைக்கி 12,653 ஊராட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே கிராமங்களில் அனைத்து ஊராட்சிகளிலும் இன்றைக்கி நூலகங்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு உண்டான நூலகங்களில் அவருடைய புத்தகங்கள் இடம்பெற வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாவிட்டாலும் நாங்கள் பரிந்துரை செய்யலாம் அரசுக்கு. இதை நிச்சயமாக சட்டமன்றத்தில் நான் பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். நிச்சயமாக இதை பேசுவேன். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இன்றைக்கு மேடையில் யார் இருக்காங்கன்னா அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்கள் தான். அவர் மைத்தினர் மட்டும் ஒரு கோரிக்கை வச்சார்னா போதும், அது முடிஞ்சு வச்சு. ஏன்னா அவர் சொன்னால் முதலமைச்சர் கேட்பார். அவரும் தமிழ் ஆர்வலர், தமிழ் பண்பாளர். இந்த மேடையில் அவர் பேசுனா தமிழில் உண்மையிலே அரசியல் ரீதியாக ஒரு தலைவராக இருந்த கலைஞர் இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு பிடிக்காது. வேணா அது மாற்று கட்சியில் இயக்கத்தில் இருந்தோம். ஆனாலும் அந்த இயக்கத்தில் உள்ள இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற தங்கம் தினேசு அவர்கள் அங்கே தமிழில் சொற்பொழிவு ஆற்றினால் தொல்காப்பியத்திலிருந்து அவர் ஆரம்பித்து பேசுனா கையில் ஒரு சிறு குறிப்பு இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர். மொத்த சபையை அவருடைய அட்டென்ஷன் ஆயிரும். அந்த அளவுக்கு தமிழ் ஆர்வலராக, தமிழ் ஆர்வமிக்கவராக இருக்கின்றார். நிச்சயமாக அவர்கள் மூலமாக இந்த புத்தகம் தமிழகம் முழுவதும் உள்ள நூலகங்களில் சென்று அடைய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு தேவர் வரலாற்று ஆய்வாளராக வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நவமணி அவர்களையும் சௌத்திரி தேவர் அவர்களையும் நம் சீனிவாசன் வரவேற்புரை ஆற்றி அவர் எல்லா 5 பொருளில் எது பெருசுன்னு சொன்னார். என்னை பொறுத்தளவுள்ள கருத்துப்பாண்டியர்களில் நிகழ்ச்சியில் நம் சீனிவாசன் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி இருக்காது. அதுதான் ஒரு மறைமுகமாக நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டு வரவேற்பு அமைந்திருக்கின்றேன். அதுபோல் வேள ராமூர்த்தி அவர்கள் ஒரு இயற்கை எத்தனையோ நடிகர்களை பார்க்கனாலும் சினிமா ஆரம்பத்தில் சினிமாவில் நிறைய பார்த்துட்டே இருந்ததுனால சினிமாவில் ஆர்வம் உண்டு. அதனால் சினிமா துறை என்கிட்ட இருந்துச்சு. அதுபோக சினிமாவை பார்த்தா நாங்கள் அரசியலுக்கே வந்தவங்க. எங்களுக்கு அரசியலில் அடிப்படை என்னன்னு சொன்னால் சினிமா தான், சினிமா ரசிகர்கள் தான். அது வெளிப்படையாக சொல்லணும். எம்ஜிஆர் ஒரு காலத்தில் திரைப்படத்துலேருந்து அவர் ரசிகராக இருந்தானே, ரசிகர்ன்ற மாதிரி இருந்தால் நாங்கள் திரைக்கு வந்தோம். ஆனால் நடிகர்கள் எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. அந்த இயற்கையோட அந்த பாத்திரத்தோடு ஒன்றி கிராமத்தில் ஒரு பாத்திரம்னா அந்த பாத்திரத்தோடு இயற்கை ஒன்றக்கூடிய ஒரு நடிப்பு ஆற்றல் உள்ளவர் என்று சொன்னால் நமது அன்பு சகோதரர் வேள ராமூர்த்தி அவர்கள். நிறைய படத்தை பார்த்து ரசிப்போம். இப்போ என் கூட வந்தவங்க கடம்பூர்லேருந்து வந்தவொடனே அவர் பார்த்த உடனே ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்களையும் வச்சுருக்கார். ஆக அவர் படைப்பாளர், திரைப்பட நடிகர். பசும்பொன் தேவர் முன்னேற்ற கழகம் இதனுடைய தலைவர் மூர்த்தி தேவர்,
அரசியலில் எப்படி மாறுபட்ட கருத்து இருக்கும். நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லாமல் இருப்போம். ஆனால் நானும் அவரோட அன்பாக இருப்பேன், அவர் எங்களோட அன்பாக இருப்பார். அவர் வீட்டு நிகழ்ச்சிக்கு நானும் போயிருக்கேன், எங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு அவரும் வந்துட்டு இருப்பார். அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அன்பு சகோதரர் அன்பு தம்பி மூர்த்தி தேவர் அவர்களையும், பசும்பொன் தேவர் கல்வி அறக்கட்டளை அண்ணாச்சி நாங்கள் ஜாஸ்தி சந்திக்கிறதுன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான். கோவில்பட்டியில் போகிற ஃபங்க்ஷன் பூரா ஒன்று நான் அவங்க கல்யாணம் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் போன உடனே அண்ணாச்சி வந்தாச்சா நான் தேடுவேன், நான் வந்துட்டாருன்னு அண்ணாச்சி பார்ப்பார். கரெக்டாக எல்லா இடமும் அங்கே சந்திப்போம். அந்த அளவிற்கு அது மட்டும் இல்லை, தான் ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழிலை செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த தொழிலில் தான் மட்டும் தன்னுடைய நிலைநிறுத்திக்கொள்ளன்னு பார்ப்பாங்க. அந்த தொழிலும் நல்லா இருக்கணும், ஊரும் நல்லா இருக்கணும். ஒரு தொழில் நல்லா இருந்தால் தான் அந்த ஊர் நல்லா இருக்கும். ஆக முழு நேரமாக தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் வச்சு தலைமையாக வச்சு அதுக்கு என்ன கோரிக்கை வச்சாலும் அதுக்கு தேராத தொழில், எந்த காலமும் அதை தேராத ஒரு பிரச்சனையாக உள்ள தொழில்னால் அந்த தீப்பெட்டி தான். ஏன்னா நானும் அதில் ஒரு 10 வருஷம் அனுபவப்பட்டு உள்ள காரணத்தினால தெரியும். ஆனால் தலைநகர் டெல்லிக்கு வரைக்கும் அழைத்து சென்று அந்த தொழிலுக்கு உயிர் கொடுக்கறதுல முக்கியமான பணியாக ஆற்றக்கூடியவர் என்று சொன்னால் நம்ம அன்பு சகோதரர் அண்ணாச்சி பரமசிவ அண்ணாச்சி என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்து, அவரும் இது மட்டும் இல்லை, நமது மாவட்டம் ஆரம்பித்து 25வது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி நடந்துச்சு. அன்றைக்கு நான் அன்றைக்கு அமைச்சரில் சட்டமன்ற உறுப்பினர் தான். அன்றைக்குள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை தூத்துக்குடியில் நடத்தாமல் கோவில்பட்டியில் நடத்துகிறாங்கன்னா பரமசிவ அண்ணாச்சி போல் ஆட்கள் கிடைச்சதுனால தான் அந்த விழா நம்ம தூத்துக்குடியில் நடத்தது. மறைந்த கலைவாணர், வாழும் கலைவாணராக இருந்து மறைந்த நடிகர் விவேக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து பெரிய விழாவாக தொடர்ந்து கிட்டத்தட்ட 50 நாள், எத்தனை நாள், 6 மாதங்களாக நமது மாவட்டம் வெள்ளி விழா அந்த கூட்டத்தை நடத்தி பெருமை சேர்த்தார். அந்த பெருமை கோவில்பட்டி கிடைச்சதுன்னா தன்னலமற்ற இப்படி பணிகளை செய்கின்ற நல்ல நண்பர்கள் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் அண்ணாச்சி பரமசிவம் அவர்களையும் வருக என்று கடமைப்பட்டுக்கின்றேன். அதே போல் இங்கே ஏற்புரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு முடியாது. அவர் தமிழோடு என்னால் விளையாட முடியாது. நான் அதையும் கேட்கறதுக்காக உங்களைப் போல ஆவலோடு நான் காத்திருக்கின்றேன். ஏற்புரை ஆற்ற வருகை இருந்திருக்கின்ற அன்பு சகோதரர் கருத்தப்பாண்டி அவர்களையும், இத்தனைக்கும் எல்லா நிகழ்ச்சியும் டைரெக்ஷன், ஒரு படம் நல்லா ஓடனா படத்தை ரசிப்பை செய்வோம், டைரெக்ஷன் பேரை பார்ப்போம், ஆனால் வெளியே தெரியாது. அதில் இப்படி இதே போல் இதில் வெளியே தெரியாமல் இருக்கிறது செல்வத்தேவர். அவர் தான் இதுக்கு டைரெக்ஷன். படம் நல்லாயிருக்கும், படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா டைரக்டர் நல்லா இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு முழுசாக தன்னை அர்ப்பணித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று. அதே போல் இந்த இடம் எங்கேன்னு கேட்டேன். அங்கோ பிளாஸான்னு. அங்கோ பிளாஸா இடத்தையும் கொடுத்து எங்களோடு இன்னும் சொல்லப்போனால் கருத்து பண்ணாச்சி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டார் அண்ணாச்சி. அவர்களையும் அங்கமுத்து அண்ணாச்சியும் அவர்களையும் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வில் இங்கே ஜெயா ஜனார்த்தனன் தமிழ் இவங்க பூரா அந்த திருவள்ளுவர் மண்டலம் பல்வேறு நிகழ்ச்சியில் முருக சரஸ்வதி ஆசிரியை இளையசந்தலில் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆக இவங்கெல்லாம் தமிழ் ஆர்வலர்களாக நமது ஊரில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற நல்ல நண்பர்களையும், பிறகு அன்பு சகோதரர் மணிப்பாண்டியன், அவர் அண்ணாச்சிக்கு சம்பந்தார் உறவுகளாக இருந்தால் கூட எங்களுடைய அன்பு சகோதரர் நண்பர். எங்கள் வீடு இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தான். கோவில்பட்டியில் எங்கள் பகுதியில் சிறப்பாக பணியாற்றி மந்தித்தோப்பில் ஊராட்சி மன்ற தலைவர் நல்ல பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மணிப்பாண்டியன் அவர்களையும், மற்றும் அங்கே வியாபாரி சங்கம் அந்த கேப்பில் அவரும் சொல்லுவார். அவர் இந்த ஊருக்கு வர்த்தக சங்கத்தில் தலைவராக இருந்தாலும் அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களை. அது கொஞ்சம் முன்னாடி வந்தேன். அதுக்குள்ளே கூட ஒருத்தரை வச்சு நகராட்சியில் பல இடத்துல கழிப்பிட வசதியில் நாங்கள் எம்எல்ஏ பண்ணுற ஒரு லிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தேன் என் உதவியாளர் வச்சு. அதை சைடில் ஓரக்கண்ணால் பார்த்தாரு. அந்த கேப்பில் அன்பு தம்பி சிவகுமார் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு வியாபாரி சங்கத்தில் ஒரு கோரிக்கை வைக்கும், நாளைக்கே 4 இடத்துல பொது கழிப்பிட வேணும் எங்கள் வியாபாரிகளுக்குன்னு சொல்லி ஆக்கிரமிப்பு போகும்போது, அந்த ஆக்கிரமிப்பு போகும்போதெல்லாம் ஒரு பக்கம் என்னையும் நினைப்பார். அந்த வருத்தமும் அவருக்கு இருக்கும். ஆனால் அது கட்டாயம் நம்ம இல்லை, நான் செய்யலை. அதுக்கு கோர்ட்டு உங்களுக்கு தெரியும், நீதிமன்றம், வேறு வழி இல்லை, அது செய்ய வேண்டிய வச்சு அதுக்கு தீர்வு காண்றப்போ அந்த தீர்வு காணக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து சேரல. நான் வந்தேன், பொதுவாக நாங்கள் வரல. அதனால தான் அந்த விரைவில் நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அது எங்கள் மனசில் இருக்குது என்றைக்குமே. அந்த அளவிற்கு இன்றைக்கி அந்த கேப்பில் கூட ஒரு கோரிக்கை வச்சு அவரும் வியாபாரிகள் சங்கத்தை வச்சுருந்தா கூட ஊரின் நலன் கருதி பல்வேறு நல்ல பணிகள் ஆற்றிக்கொள்ள அன்பு அண்ணாச்சி அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிப்பதற்கு என்னோடு வந்திருக்கின்ற கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர்
எங்களுடைய ஒன்றிய கலைச்ச அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களையும், கதர்சோர் அன்பு என்னாச்சு ராமசுப்பு அவர்களையும், இளைஞர் இளம்பெண்கள் பாசருடைய மாவட்ட செயலர் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு தம்பி கவியரசு அவர்களையும், கயத்தாலிருந்து வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நவநீத கிருஷ்ணன் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலர்களையும், தூத்துக்குடியிலிருந்து வந்து சிறப்பித்து கொண்ட ஜீவா பாண்டியன் அவர்களையும், இங்கே அத்தவண்டாலிருந்து வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் கருப்புசாமி அவர்களையும் மற்றும் வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், பார்வையாளர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த விழாவை பொறுத்தளவில் இந்த தலைப்பில் தமிழ் சிங்கம் பசும்பொன் தங்கம் இந்த நூல் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட வேண்டும். அப்போ அந்த அளவுக்கு வந்தார். வந்து இங்கே மேடையில் பேசும்போது அண்ணா சொன்னார், நம் சீனிவாசனை பார்த்தீங்களா ஒரு கலக்கத்தில் இருக்கார், இதில் படித்து பார்த்தா அதில் என்னென்ன கருத்துக்கள்லாம் வருதுங்கிறத எங்களோட காவல்துறையும் பார்த்துட்ருக்கு, அதில் ஏதாவது கருத்து இருக்கான்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் சேர்ந்து எழுதணுன்னு நம் சீனிவாசன் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லணுன்னா அதான் இன்னும் ஒரு கலக்கத்தில் இருக்கல. எந்த கலக்கமும் வேண்டாம், தேவர் திருமகனுடைய திருநாமம் ஒன்றே போதும். இது காலம் முழுவதும் நம்மை காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் பெயரை பறைசாற்றும். ஊரின் பெயரை இந்த நூல் வாயிலாக ஊரின் பெயரும் பறைசாற்றப்படுகின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நான் பேசுகின்ற வாய்ப்பை பெற்றமைக்காக மீண்டும் அது பெரிய பேராக கருதி இத்தனை பேர் இங்கே மேடையில் போகிற நல்லா திருமலை முத்துக்குமார் சாமி போன்றவர்கள்லாம் இன்றைக்கி திருவள்ளூர் மன்றத்தில் நிறைய வந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் அத்தனை பேரும் இந்த கருத்து பாண்டியவர்களை பேசணும். எவ்வளோ பேசினாலும் பேசுவாங்க. அந்த பேச்சை கேட்பதற்கு உங்களைப் போல நானும் ஆவலோடு இருக்கின்றேன் என்று சொல்லி மீண்டும் அந்த தடயவியல் துறை இயக்குநராக நல்ல பணி ஆற்றிருக்காரு. நானும் பார்த்துருக்கேன். முந்தா நாள் பார்த்தேன்னா அதுக்கு பிறகு டூர் போகிறாரான்னு சொன்னாங்க. இப்போ நாளைக்கு போய் கோயம்புத்தூரில் போய் அந்த ஷூட்டிங் இதில் ட்ரைனிங்ஸ் இதுக்கு ஆரம்பிக்க போகிறேன். அங்கே பிறகு காவலர்களுக்கு குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா என்று வரிசையாக சொன்னார். உண்மையிலே எங்களோட பிஸியாக இருக்கார் அன்பு சகோதரர். வந்து அவருக்கு இதில் முக்கிய பங்கு. நான் சொன்னேன், இன்றைக்கி அரசின் சார்பாக வராட்டாலும் இன்றைக்கி அரசின் சார்பாக அவர் தான் வந்த மாதிரி நான் என்னுடைய எண்ணத்தில் படுது. விரைவில் நானும் அவரும் இணைந்து இந்த புத்தகம் தமிழகம் முழுவதும் அனைத்து நூலகங்களில் இடம்பெறுவதற்குண்டான பணியை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்ற உத்தரவாதத்தை மட்டும் தெரிவித்து செயலாளர் தேவர் நல சங்கம் கடைசியாக இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற அன்பு தம்பி வேல்முருகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அந்த இது சால்வை ஒரு நினைவு பரிசாக, எழுத்தாளர்களுக்கு வேறு எது கொடுத்தாலும் சரியாக வராது, ஆக அவருக்கு ஒரு நினைவு பரிசாக பொன்னாடை அணிவித்து கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக, தொகுதி மக்களின் சார்பாக அன்பு கருப்புசாமிக்கு இந்த பொன்னாடையும் நினைவு பரிசும் அளிக்கப்படுகிறது.